தமிழகத்தின் சேலம் அருகே உள்ள கிருஷ்ணகிரியில் ஹொசூருக்கு பக்கத்தில் உள்ள தோரப்பள்ளி என்ற கிராமத்தில் 1878 ஆண்டு டிசம்பர் 10 ராஜகோபாலாச்சாரி பிறந்தார். ராஜாஜியின் தந்தை சக்கரவர்த்தி வெங்கடாரியா மற்றும் தாயார் சிங்காரம்மா இருவருமே தேசபக்தியோடு தம் மகனை வளர்த்தனர். பெங்களூரு சென்ட்ரல் கல்லூரி மற்றும் சென்னை மாகாண கல்லூரியிலும் பயின்ற ராஜாஜி 1900 ஆண்டில் ஒரு வழக்கிற்கு அன்றைக்கே 1000 ரூபாய் வாங்கும் அளவிற்கு மிகவும் பிரபலமான மற்றும் வெற்றிகரமான வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்தார். காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட ராஜாஜி விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது வழக்கறிஞர் தொழிலை கைவிட்டார். ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்ற ராஜாஜி 1917 ஆண்டில் சேலம் நகராட்சி உறுப்பினராகவும் பின்னர் நகராட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1930 ஆண்டில் மகாத்மா காந்தி தண்டி யாத்திரை நடத்திய நேரத்தில் ராஜாஜி வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு தலைமையேற்று இந்திய விடுதலைக்காக சிறை சென்றார். இதனைத் தொடர்ந்து 1937 ஆண்டில் மதராஸ் மாகாணத்தின் முதல் மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் மந்திரிக்கு அரசு நிர்ணயித்த ஆண்டு ஊதியம் 56,000 ரூபாய் ஆகும். ஆனால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் தனது அடிப்படை தேவைகளுக்காக வெறும் 9,000 ரூபாய் மட்டுமே ஊதியமாக பெற்றுக்கொண்டார் ராஜாஜி. முதலமைச்சராக இருந்த காலத்தில் சென்னை மாகாணம் முழுவதும் முழுமையான மதுவிலக்கை அமல்படுத்திய பெருமைக்கு உரியவர் ராஜாஜியே என்பதை காலம் இன்றும் நினைவில் வைத்திருக்கிறது. 1946 ஆண்டில் வெள்ளையர்களால் அமைக்கப்பட்ட இடைக்கால அரசில் தொழில், கல்வி மற்றும் நிதித்துறை அமைச்சராக ராஜாஜி பணியாற்றினார். தாழ்த்தப்பட்ட மக்களின் நலனுக்காகவே தொடர்ந்து போராடிய ராஜாஜிக்கு பதவிகள் தாமாகவே தேடி வந்தன. சிறந்த நிர்வாகியாக திகழ்ந்த ராஜாஜி சென்னை மாகாண முதலமைச்சர், வங்கத்தின் ஆளுநர், இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல், மத்திய உள்துறை அமைச்சர், தமிழக முதலமைச்சர் ஆகிய பொறுப்புகளில் திறமையாக மக்கள் பணியாற்றி தொட்ட துறைகளில் எல்லாம் முத்திரை பதித்தார். ஜவஹர்லால் நேருவின் சோசியலிச கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகிய ராஜாஜி 1959 ஆண்டு சுதந்திர கட்சியை தொடங்கினார். 1967 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்கினார். முதன்முறையாக தமிழக அரசியலில் ராஜாஜி காங்கிரஸ் அல்லாத ஆட்சியை உருவாக்கினார். காந்தியத்தை வளர்த்தெடுக்க பாடுபட்ட ராஜாஜி தனது கடைசி காலத்தில் புதுப்பாளையம் என்ற கிராமத்தில் ஆசிரமம் அமைத்து சமூக தொண்டாற்றி வந்தார். கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் ஈவே ராமசாமியுடன் நட்பு பாராட்டியதுடன் அணு ஆயுதங்களுக்கு எதிராகவும் போராடி வந்தார். ராஜாஜி தன் மகளான லக்ஷ்மியை மகாத்மா காந்தியின் 4வது மகனான தேவதாஸ் காந்திக்கு திருமணம் செய்து கொடுத்தார். ராஜாஜியின் ஒரே மகன் CR நரசிம்மன் தந்தையின் வழியில் அரசியலில் தொடர்ந்து இயங்கி வந்தார். படைப்பாற்றல் மிக்க ராஜாஜி தமிழிலும் ஆங்கிலத்திலும் அற்புதமான இலக்கியங்களை படைத்திருக்கிறார். இந்திய இதிகாசங்களான ராமாயணம் மற்றும் மகாபாரதம் இரண்டையும் எளிமையான தமிழில் தந்திருக்கிறார் ராஜாஜி. சக்கரவர்த்தி திருமகன் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது ராஜாஜிக்கு வழங்கப்பட்டது. 1954 ஆண்டு இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்தியர் ராஜாஜி என்பது குறிப்பிடத்தக்கது. MS சுப்புலட்சுமியின் இனிய குரலில் இன்றும் ஒலிக்கும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்ற பாடல் ராஜாஜி எழுதியதுதான். கல்கி மற்றும் ரசிகமணி TKCயுடன் இணைந்து குற்றாலத்தில் இலக்கிய ஆய்வுகளை தொடர்ந்து நடத்தி வந்தார் ராஜாஜி.
ராஜாஜி என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் 1972 ஆண்டு டிசம்பர் 25 தனது 94வது வயதில் காலமானார். நேர்மை, ஒழுக்கத்திற்கு பெயர் பெற்ற ராஜாஜி பொது வாழ்வில் அப்பொழுக்கற்றவராக தனது இறுதி மூச்சு உள்ளவரை வாழ்ந்தவர். மதுவிலக்கு கொள்கையில் ராஜாஜி காட்டிய தீவிரம் மக்களின் மீது அவர் காட்டிய பேரன்பையே காட்டுகிறது. அரசியல், இலக்கியம், ஆன்மீகம் என பன்முக திறமை கொண்ட கர்மயோகியான மூதறிஞர் ராஜாஜியின் தேசப்பணியை பாராட்டி மகிழ்வோம்.